ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி முட்டை கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முட்டை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லி இலை, உப்பு. இந்த முட்டை மசாலா கிரேவி சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாஃப்டான சப்பாத்தியோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட இது நம்ம சூடான சாதத்தோடையும் நம்ம சர்வ் பண்ணலாம். அதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். நம்ம இதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே லேசாக இந்த மாதிரி சைட்ஸில் நீங்கள் கட் பண்ணியும் விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரெண்டாவும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சேர்த்தும் போது நமக்கு மசாலா உள்ளே நல்லா இறங்கும். நான் இப்போ 2 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு முட்டை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி சேர்த்தும் போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. நமக்கு நல்லா ஜூஸியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக தேவைப்படுறதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. நமக்கு வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நமக்கு கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை ஒன்றுனா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட போடலாம். முழுசாக போடும்போது நீங்கள் ஓரத்தில் லேசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தும் போது நமக்கு கிரேவி முட்டையில் நல்லா இறங்கிரும். சேர்த்துட்டு கிரேவியில் நல்லா அழுத்தி விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும் போது நமக்கு அந்த கிரேவியோட முட்டை சேர்த்து கொதிக்கும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நமக்கு முட்டை நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நமக்கு முட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். நமக்கு முட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சப்பாத்தியோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சப்பாத்தி, நான், பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாஃப்டான சப்பாத்தியோட சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட நம்ம சூடான சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதோட இது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.